ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே தேவ பிரசன்னம் ஊழியங்கள் மூலமாக உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் 23வது சங்கீதத்தின் அடிப்படையில் ஒரு சில தேவனுடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த 23வது சங்கீதத்திற்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமென்றால் தாவீதின் நிச்சயங்கள் என்ற தலைப்பை கொடுக்க முடியும். அங்கே தாவீது ஆண்டவரை தன் மேய்ப்பராய் உருவகப்படுத்துகிறான். அவருக்குள்ளான ஆடுகளாய் தான் இருக்கிற போது எப்படிப்பட்ட நிச்சயம் தன்னுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கிறது என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வசனங்களில் தன்னுடைய வாழ்க்கை நிச்சயத்தை வெளிப்படுத்துகிறான். தாவீது நல்ல மேய்ப்பன். அவன் தன்னுடைய ஆடுகளுக்கு விரோதமாய் சிங்கமும் கரடியும் வந்தபோது தன் உயிரையும் பொருட்படுத்தாதபடி அவர்களை காப்பாற்றினான் என்று வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆகவே தனக்கு நன்மை செய்கிற ஆண்டவரை, தன்னை பாதுகாக்கிற ஆண்டவரை, தன்னை பராமரிக்கிற ஆண்டவரை மேய்ப்பராக உருவகப்படுத்துகிறான். ஆண்டவர் என் மேய்ப்பராய் இருக்கிறபடியினாலே எப்படிப்பட்ட நிச்சயம் என் வாழ்க்கையிலே உண்டாயிருக்கிறது என்பதை அங்கே வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். 1வது வசனத்திலே கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்ற நிச்சயத்தையும், 4வது வசனத்தில் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும் என்ற பயப்பட மாட்டேன் என்ற நிச்சயத்தையும், 6வது வசனத்திலே ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்ற நிச்சயத்தையும், நான் நீடித்த நாட்களாய், ஒருவேளை இந்த உலக வாழ்க்கை முடிந்து போனாலும் மரணத்திற்கு பின்பாகவும் தேவனுடைய வீட்டிலே நீடிய நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்ற தன்னுடைய நிச்சயத்தை தாவீது அங்கே வெளிப்படுத்தி காண்பிக்கிறான். இன்றைய நாட்களிலே மனிதன் நிச்சயமற்று வாழ்கிறான். வாழ்க்கையில் நல்ல வேலை இருக்கலாம், ஐஸ்வர்யம் இருக்கலாம், ஆனாலும் மனிதனுடைய வாழ்க்கையில் நிச்சயமில்லை. ஆகவே தான் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னை முடித்து கொள்ளும்படி தற்கொலையை தேடி மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறான். இன்றைக்கு உலகத்திலே பணம் பெருத்தவர்களும் அதிகாரத்தில் இருக்கிறவர்களும் நல்ல ஐஸ்வர்யவான்களுமே தற்கொலையை நோக்கி ஓடுவதை நாம் அன்றாட செய்திகளிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன்? அவர்கள் வாழ்க்கையில் ஒரு நிச்சயமில்லை. ஆனால் ஆண்டவர் நம்முடைய மேய்ப்பனாய் இருக்கிற போது, நீங்களும் நானும் அவருடைய கைக்குள்ளான ஆடுகளாய் இருக்கிற போது எப்படிப்பட்ட நிலையிலும் ஒரு நிச்சயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அதைத்தான் பவுல் 2 தீமோத்தேயு 1:12 வசனத்தில் இப்படியாக சொல்கிறார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரை காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன். ஆகவே ஏதோ ஒரு வாழ்க்கையின் காரியங்களை நிச்சயமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, இன்றைக்கு ஆண்டவரை உங்கள் மேய்ப்பராய் கொண்டு வாழ்வதற்கு ஒப்புக்கொடுங்க. அவருடைய கைக்குள்ளான ஆடுகளாய் வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணிக்கிற போது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நிச்சயமுள்ள வாழ்வை தருவார். நீங்களும் சங்கீதக்காரனைப் போல கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன் என்ற நிச்சயத்தையும், ஒருவேளை வாழ்க்கையில் எத்தனை பாடுகள் உபத்திரவங்களை கடந்து வந்தாலும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அவருடைய கோலாய் இருக்கிற வார்த்தையும் அவருடைய தடியாய் இருக்கிற அவருடைய வல்லமையும் என்னை தேற்றும் என்ற நிச்சயத்தையும், இந்த பூமியிலே வாழ்கிற நாட்கள் வரை, ஜீவனுள்ள நாள் வரை ஆண்டவர் உங்களை நடத்துவார் என்ற நிச்சயத்தையும், மரணமே உங்கள் வாழ்க்கையிலே சம்பவித்தாலும் நான் நீடித்த நாட்களாய் தேவனுடைய வீட்டிலே நிலைத்திருப்பேன் என்ற நிச்சயத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு தர வல்லவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட நிச்சயத்தை உடையவர்களாய் வாழ, ஆண்டவரை மேய்ப்பராய் கொண்டு வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.